தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய நிதிநிலை குறித்தும் பல்வேறு அம்சங்கள் குறித்தும் இன்றைய தாவேக அரசினுடைய மின்துறை அமைச்சர் அவர்கள் காலை ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பத்திரிகையாளர் முன்பு பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்றார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு நடத்திய எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நலிவடைந்த மின்சாரத்துறையை மேம்படுத்த வேண்டும், பல முன்னெடுப்புகளை எடுத்து தமிழ்நாட்டினுடைய மின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும், உற்பத்தி அதிகரிப்புக்கு ஏற்ப மின் கட்டமைப்பு பணிகளை அதிகமாக மேற்கொள்ள வேண்டும், எந்த இடங்களிலும் சிறு தடங்கள் இல்லாமல் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி பல்வேறு உத்தரவுகளை வழங்கி அதற்கான நிதிகளையும் அரசின் மூலமாக கொடுத்து ஒரு நலிவடைந்த மின்சாரத்துறையை காப்பாற்றியவர் எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். நிச்சயமாக என்னால் அறுதியிட்டு சொல்ல முடியும், கடந்த 5 ஆண்டுகளில் எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சராக இருந்து தமிழ்நாடு அரசினுடைய நிதிகளை மின் வாரியத்திற்கு வழங்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக மின் வாரியம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு இன்னல்களை சந்தித்திருக்கும். முழுமையாக தொடர்ந்து கண்காணித்து தன்னுடைய துறையைப் போல மின்துறையை கடந்த 5 ஆண்டுகளில் நிதிகளை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் சீரான மின் விநியோகத்திற்கு வித்திட்டவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இங்கே நிறைய பத்திரிகையாளர்கள் வந்திருக்கீங்க. ஒவ்வொரு ஆண்டும் மின்சாரத்தினுடைய தேவைகள் அதிகரிக்கும். அப்படித்தான் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய மின் தேவை தொடர்ந்து அதிகரித்து வந்தன. ஆனால் இப்படி 5 ஆண்டுகள் அதிகரித்தாலும் கூட, குறிப்பாக கோடை காலமாக இருந்தாலும் கூட எந்தவித தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் செய்த அரசு திராவிட மாடல் அரசு, அதனுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இன்று காலை வெள்ளை அறிக்கையை வெளியிட்ட இன்றைய மின்துறை அமைச்சர் அவர்கள் எவ்வளவு மின்சார வாரியத்தினுடைய வருவாய், எவ்வளவு செலவு, எவ்வளவு இடைவெளி என்பதை அந்த வெள்ளை அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கான அந்த கால அட்டவணையை அதிலே வெளியிட்டிருக்கின்றார். 2006-11 92,737 கோடி ரூபாய் வருவாய் என்பது அதற்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 1,234 கோடி ரூபாய் அதிகரித்து ஏறத்தாழ 1,92,971 கோடி ரூபாய் வருவாய் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அதே 5 ஆண்டுகளில் செலவினம் என்பது 1,21,200 கோடி ரூபாய் உயர்ந்து 2,49,332 கோடி ரூபாய் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அப்பொழுது வருவாய்க்கும் செலவுக்குமான இடைவெளி பற்றாக்குறை என்பது 56,361 கோடி ரூபாய் 2011-16 ஆண்டு காலகட்டங்களில் அந்த பற்றாக்குறை இழப்பு ஏற்பட்டிருக்கின்றன. அதற்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 2016-21 58,534 கோடி ரூபாய் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றன, இழப்பு ஏற்பட்டிருக்கின்றன. அதேபோல் முந்தைய அதிமுக ஆட்சியில் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், 3 கட்டங்களாக மின்கட்டண உயர்வு ஏற்றப்பட்டன. குறிப்பாக ஒரு முறை 37 விழுக்காடு, ஒரு முறை 3.5 விழுக்காடு, அதற்கு பிறகு ஒரு முறை 16 விழுக்காடு என 3 முறை கடந்த முந்தைய அதிமுக ஆட்சியில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டன. அப்படி மின்கட்டணம் உயர்த்தப்பட்ட பொழுதும் கூட வருவாய் பற்றாக்குறை இழப்பு என்பது 56,000 கோடி, அதற்கடுத்து 58,000 கோடி என்ற அளவிற்கான உயர்ந்து நிற்கின்றன. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் எங்களுடைய கழகத் தலைவருடைய வழிகாட்டுதலோடு வருவாய் என்பது 5 ஆண்டுகளில் மட்டும் 1,77,856 கோடி ரூபாய் உயர்ந்து 4,97,996 கோடி ரூபாயாக வருவாய் 5 ஆண்டுகளில் நாங்கள் அதிகரித்து காட்டியிருக்கின்றோம். அப்படி வருவாய் அதிகரிக்கின்ற பொழுது செலவும் கூடியிருக்கிறதே, இதற்கு என்ன பணிகளை செய்தார்கள் என்று இன்று காலை வெள்ளை அறிக்கையிலே மின்துறை அமைச்சர் கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். வருவாய் 4,97,996 என்று சொன்னால் செலவினம் 5,32,443 கோடி ரூபாய். கடந்த 5 ஆண்டுகளில் வருவாய்க்கும் செலவுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி
அந்த நஷ்ட பற்றாக்குறை என்பது 34,447 கோடி ரூபாய். ஆக முந்தைய அதிமுக ஆட்சியில் 56,000 கோடி, அதற்கடுத்து 58,000 கோடி என்று இருந்ததை ஏறத்தாழ 34,000 கோடியாக, ஆக 24,000 கோடி ரூபாய் அளவிற்கான இடைவெளிகளை குறைத்து 34,000 கோடியாக குறைத்திருக்கின்றோம். அப்படி குறைத்தாலும் கூட அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கூட்டின் அடிப்படையிலே பார்த்தால் கூட முதலாண்டிலே 12,000 கோடி இழப்பு என்பது கடந்த ஆண்டு 934 கோடி ரூபாய் வெறும் இழப்பு என்ற அளவிற்கு ஆண்டுதோறும் படிப்படியாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து அதற்கான செலவினங்களை இழப்புகளை குறைத்திருக்கின்றோம். குறிப்பாக 2021ஆம் ஆண்டு திராவிட மாடல் அரசு அமைந்தவுடன் முதலமைச்சர் எங்களுக்கு இட்ட கட்டளை, தமிழ்நாடு மின்சார வாரியம் பல்வேறு வங்கிகளிலும் பல்வேறு நிதி நிறுவனங்களிலும் கடன்களை பெற்றிருக்கின்றார்கள். அந்த கடன்களுக்கு செலுத்தக்கூடிய வட்டி தொகை என்பது 13.5 விழுக்காடு வரை அதிகபட்சமாக கடன் தொகையை வாங்கியிருக்கின்றார்கள். அதை முழுவதுமாக குறைத்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கினார்கள். அப்படி கடந்த காலங்களில் எந்தெந்த வங்கிகள் நிதி நிறுவனங்களில் 13.5% வரை வட்டிகளுக்காக நிதிகள் பெறப்பட்டதோ அதையெல்லாம் அவரிடத்திலே பேசி ஒத்துக்கொள்ளாத இடத்திலே அந்த தொகையை நாங்கள் கட்டி மீதம் இருக்கக்கூடிய வங்கிகளில் நிதி நிறுவனங்களிலே கடனை பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினோம். அதிகபட்சம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய கடன் வட்டி தொகை என்பது 9.5 விழுக்காட்டிற்குள் முழுமையாக கட்டுப்படுத்தி கொண்டு வரப்பட்டன. இதன் மூலமாக ஒரு ஆண்டிற்கு 1,200 கோடி ரூபாய் 1,500 கோடி ரூபாய் அளவிற்கான சேமிப்புகளை எங்களால் உருவாக்க முடிந்தது. அதேபோல் கடந்த முந்தைய அதிமுக ஆட்சியில் பிளேயாஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும், தெர்மல் பிளான்ட்டில் ஏற்பட்ட அந்த பிளேயாஸ் விற்பனை செய்யப்படும். அது ஒரு வருஷத்துக்கு 90 கோடி ரூபா அந்த அளவுக்கு தான் மின்சார வாரியத்திற்கான வருவாய் வந்துச்சு. அதை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு வெளிப்படைத்தன்மையோடு அதுக்கான ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு வருடத்திற்கு 160 கோடி ரூபாய் அளவிற்கு அதற்கான விற்பனைகள் ஏறத்தாழ கடந்த முந்தைய அதிமுக ஆட்சியை விட 2 மடங்கு அளவிற்கு அந்த பிளேயாஸினுடைய வருவாய் உயர்த்தி அதிகரிக்கப்பட்டன. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவாய் ஒரு பக்கம் அதிகரித்தாலும் செலவினம் ஒரு பக்கம் அதிகரிக்கிறது. அந்த செலவினம் வருவாய் அதிகரித்த அளவிற்கு செலவினத்திற்கான பணிகள் எங்கே மேற்கொண்டார்கள், அதற்கான இழப்புகள் எப்படி சென்றது என்பதை அவர் ஒரு பட்டியலை போட்டு பேசியிருக்கின்றார். ஒரு கருத்தை உங்களிடத்தில் நான் முன்வைக்கின்றேன். 2019-20 தமிழ்நாட்டினுடைய மின் தேவை என்னங்கிறது 94,947 மில்லியன் யூனிட் ஒரு வருஷத்துக்கு. அதுவே 2021 93,344, அது கோவிட் காலம். அதுக்கடுத்து 2021-22 98,674 மில்லியன் யூனிட். 2022-23 1,03,546 மில்லியன் யூனிட். 2023-24 1,11,504 மில்லியன் யூனிட். 2024-25 1,16,813 மில்லியன் யூனிட். ஆக 94,000 மில்லியன் யூனிட்லேருந்து 1,16,000 மில்லியன் யூனிட் வரைக்கும் உயர்ந்திருக்கு. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 5 வருஷத்தில் 25,000 மில்லியன் யூனிட் உயர்ந்திருக்கின்றன. அப்படி உயர்ந்த மில்லியன் யூனிட் மின் நுகர்வுக்கு ஏற்ப நாம் கொள்முதல் அதிகரிக்க வேண்டும், அதே போல் உற்பத்திகள் அதிகரிக்க வேண்டும். அப்போ நம்ம உற்பத்தி அதிகரிக்கின்ற பொழுது அதற்கான செலவினங்கள் நமக்கு உறுதியாக கூடும். இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வெளிச்சந்தையில் நாம் மின்சாரத்தை கொள்முதல் செய்கின்ற பொழுது அதற்கான செலவினங்களும் நிச்சயமாக கூடும். இதை அந்த வெள்ளை அறிக்கையில் வெளியிட்டிருந்தால் மிக சிறப்பாக இருந்திருக்கும். எவ்வளவு வருமானம் வந்துச்சுன்னு காட்டினவங்க, எவ்வளோ செலவு வந்துச்சுன்னு காட்டினவங்க, எந்தெந்த வகையில் அந்த வருமானங்கள் வந்துச்சு, எந்தெந்த வகையில் அந்த செலவினங்கள் ஏற்பட்டது, இது வெள்ளை அறிக்கையில் இருந்திருந்தால் மிக சிறப்பாக இருந்திருக்கும். அதை தவிர்த்து அவர்களுக்கு வசதியாக மக்களிடத்தில் ஒரு மாற்று கருத்தை முன்வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த வெள்ளை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் கூட ஒருபடி மேலே நான் சொல்லணும்னு சொன்னால், எங்கு 5 வருஷம் முந்தைய திராவிட மாடல் அரசு எங்களுடைய கழகத் தலைவர் மாண்பு தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருந்து 5 ஆண்டுகளில் செய்த திட்டங்களை அதை பட்டியலிட்டிருக்கின்றார்கள். எப்படி முதலமைச்சர் போய் டெல்லியில் திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களை சொல்லி அங்கே நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசினாரோ, அது மாதிரி இன்றைக்கி வெள்ளை அறிக்கையிலையும் இந்த 5 வருஷத்தில் நாங்கள் என்ன பண்ணணுங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட 2020-21 அந்த கேப்புங்கிறது 14,542 கோடிங்கிறது போன வருஷம் 2025-26 933 கோடியாக குறைஞ்சிருக்கு. அது 4 வருஷத்தில் சீரிய நடவடிக்கை எடுத்ததுனால. இன்னொன்று ரொம்ப வசதியாக அவர் சொன்னதில் வருஷம் 5 வருஷத்தில் எவ்வளோ கடன்னு சொல்லியிருக்கார். ஆக நான் 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பை எங்களுடைய முதலமைச்சர்கள் ஏற்ற பொழுது தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய ஒட்டுமொத்த கடன் 1,59,731 கோடி.
எவ்வளோ 1,59,731 கோடி. ஒரு வருஷத்துக்கு நான் அப்போவே சட்டமன்றத்தில் சொன்னேன், 1,59,000 கோடி கடன் இருக்குது, ஒரு வருஷத்துக்கு ஏறத்தாழ 15,000 கோடி மின்சார வாரியம் வட்டி மட்டும் செலுத்துது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ 5 வருஷத்துக்கு மின்சார வாரியம் இந்த 1,59,000 கோடிக்கு வட்டி கட்டியிருந்தா எவ்வளோ வரும்னு கணக்கு பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு 15,000 கோடினா 5 வருஷத்துக்கு 75,000 கோடி வட்டி மட்டும் கட்டியிருக்கணும். இது நாங்கள் வாங்கின கடனுக்கல்ல, இதற்கு முன்பாக இருந்த கடனுக்கு செலுத்திய வட்டி. அப்போ எவ்வளோ 5 வருஷத்தில் வட்டி கட்டணும் அப்படிங்கிறத அந்த வெள்ளை அறிக்கையில் இப்போதைய அமைச்சர் வெளியிட்டு இருந்தாருன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நாட்டு மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை அவங்க அதில் மறைச்சிருக்காங்க, சொல்லலை. ஆக பழைய கடன் இருக்கிறதுல வட்டி கட்டியிருக்கிற எவ்வளோங்கிறத தெளிவுபடுத்தினா மிக சிறப்பாக இருக்கும். 5 வருஷம் ஒட்டு மொத்தமாக மின்சார வாரியம் இதே நிதிநிலை அறிக்கைக்கு முன்பாக அந்த வெள்ளை அறிக்கையை கொடுத்தாங்க கவர்னர் உரைக்கு முன்னாடி. அப்போ அதில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி கட்டுறோம், மொத்த வட்டி எவ்வளவு, இதெல்லாம் கணக்கிட்டு சொன்னாங்க. மொத்த வருவாயில் எவ்வளோ வட்டின்னு சொன்னாங்க. ஆனால் இதில் அதை சொல்லலை. எவ்வளோ வட்டி 5 வருஷத்தில் நம்ம கட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவதற்கான அந்த முயற்சிகளை அவர்கள் முன்னெடுக்கவில்லை. அதற்கு அடுத்து எந்தெந்த வகைகளில் நம்ம செலவினங்கள் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கணும். அதை முழுமையாக சொல்லலை, அதை மறைச்சிருக்கிறாங்க. குறிப்பாக 2019-20 பவர் பர்ச்சேஸ் இருக்குது, ப்ளஸ் நம்மளுடைய உற்பத்திக்கான செலவினங்கள் இருக்குது, ஃபியூல் காஸ்ட் இதெல்லாம். அது 19-20 ஒரு 50,849 கோடியாக இருக்குது செலவு அந்த ஒரு வருஷத்தில். 24-25 பார்த்தீங்கன்னா அது 65,000 கோடியாக உயருது. ஏறத்தாழ 50,000 கோடியிலேருந்து 65,000 கோடினா பர்ச்சேஸும் நம்மளுடைய உற்பத்திக்கான ஃபியூல் காஸ்ட் இதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா ஒரு 15,000 கோடி உயருது. அப்போ அது நம்மளுடைய எவ்வளவு மின் தேவை நம்ம இடத்துல அதிகரிச்சிருக்கோ அந்த மின் தேவை அதிகரிகளுக்கு ஏற்ப உற்பத்தியை நாம் ஒரு பக்கம் அதிகரித்திருக்கின்றோம். அந்த அதிகரிப்புக்கான செலவினங்கள் கூடியிருக்கின்றன. அதே போல் வெளியில் கொள்முதல் செய்யப்பட்ட மின்சாரத்திற்கான செலவினங்கள் கூடியிருக்கின்றன. இதனால் ஏற்பட்ட செலவினங்கள் என்பதை அவர்கள் குறிப்பிட மறந்துட்டாங்க. அது ஒன்று. அதே போல் நம்ம வெளியிலேருந்து வாங்கக்கூடிய மின்சாரத்துக்கு டிரான்ஸ்மிஷன் சார்ஜுன்னு ஒன்று போடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா 2019-20 4,564 கோடி அப்போ செலவு ஒரு வருஷத்துக்கு. இப்போ 2024-25 கேப்பில் பார்த்தீங்கன்னா 9,548 கோடி. ஏறத்தாழ 2 மடங்காக அந்த டிரான்ஸ்மிஷன் சார்ஜ் உயர்ந்திருக்கு. அதையும் அதில் அவங்கெல்லாம் குறிப்பிட்டிருக்கலாம். இதெல்லாம் ஏற்பட்ட செலவினங்களுடைய உயர்வு. இதனால தான் அந்த செலவினங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க எல்லாம் ஒரு பக்கம் சுத்தமாக மறைச்சிருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், மின் வாரியத்தினுடைய தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று கடந்த திராவிட மாடல் அரசில் 2 முறை ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. 2 முறை ஒப்பந்தங்கள் அவர்கள் விரும்பக்கூடிய வகையில் மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எங்களுடைய கழகத் தலைவர் அப்போதைய முதலமைச்சராக இருந்து அந்த 2 ஒப்பந்தங்களை அவர்களுக்கு வழங்கினார்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களுக்கு இப்பயும் அந்த எம்ப்ளாய்க்கான காஸ்ட் செலவினங்கள் இருக்கும். அந்த செலவினங்கள் பார்த்தீங்கன்னா 20-21 9,100 கோடியாக இருக்குது. அதுவே 25-26 பார்த்தீங்கன்னா 12,006 கோடி 12,061 கோடியாக உயர்ந்திருக்கு. ஏறத்தாழ 9,000 கோடியிலிருந்து 12,000 கோடியாக எம்ப்ளாய்க்கான அந்த செலவினங்கள் உயர்ந்திருக்கு. ஆகையால் வருவாய் ஒரு பக்கம் மின்கட்டண உயர்வால் மட்டும் உயர்வது அல்ல, நம்மளுடைய கூடுதல் மின் நுகர்வு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வருவாய், அதுபோல் மின்சார வாரியம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள், வட்டி குறைப்பு, ஃப்ளையாஸில் வருமானம், பல்வேறு வழிவகைகள், அந்த இழப்பு லைன் லாஸ் ஏற்படக்கூடிய இழப்பை சரி செய்வது, இப்படி பல்வேறு வகைகளில் எடுக்கப்பட்ட சீரிய நடவடிக்கையின் காரணமாக அந்த செலவினங்கள் குறைக்கப்பட்டது. இது எல்லாம் சீர்தூக்கி பார்த்து தான் இன்றைய வெள்ளை அறிக்கை அமைந்திருக்க வேண்டும். மாறாக அதில் எதுவும் அது இடம்பெறவில்லை. ஆகையால் வருவாய் ஒரு பக்கம் உயர்ந்தாலும் கூட மின் கொள்முதல், மின் உற்பத்திக்கான செலவினங்கள், அதே போல் எம்ப்ளாய்க்கான காஸ்ட்டு, டிரான்ஸ்மிஷன் சார்ஜ், இப்படி பல்வேறு வகைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய செலவினங்களும் உயர்ந்திருக்கின்றன. செலவினங்கள் உயர்ந்தாலும் கூட நாங்கள் இழப்பை குறைத்திருக்கின்றோம். இந்த கடைசி ஆண்டு வெறும் 933 கோடி அளவிற்கு குறைந்திருக்கின்றன. அதற்கு முழு முதல் காரணம் எங்களுடைய கழகத் தலைவர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் மின்சாரத்தினுடைய தேவைகளை பற்றி சொன்னாங்க. இப்போ எப்படி நம்ம ஓன் ஜென்ரேஷனு, அதே போல் ஒன்றிய அரசினுடைய தொகுப்பில் வாங்கிறது, மத்திய தொகுப்பில் வாங்கிறது, ப்ரைவேட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறது, இது நமக்கு தேவையான அளவுக்கு ஆண்டுக்காண்டு உயரக்கூடிய அளவிற்கான நம்முடைய மின் உற்பத்தி திட்டங்களை செயல்படுத்துவது, அதே போல் மத்திய தொகுப்பிலிருந்து நாம் பெறுவது, தனியாரிடமிருந்து பெறுவது, இது எல்லாம் சேர்த்து தான் நம்ம அதுக்கான பணிகளை முன்னெடுக்கிறோம். அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி அதிகபட்சம் 21,307 மெகாவாட்
உச்சபட்ச மின் தேவை ஏற்பட்டிருக்கு ஒரு நாளில். நாங்கள் இது வந்து இப்போ எதோ புதுசாக ஏற்பட்டதில்லை. இது வந்து இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த 21,307 ஏற்பட்டுருச்சு. இவங்க ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் கூட அந்த அளவுக்கு கூட உயரல. 2020-21 பார்த்தீங்கன்னா 16,481 மெகாவாட்டாக இருந்துச்சு. அது அப்படியே படிப்படியாக உயர்ந்து 21-22 17,916 மெகாவாட் 96 மெகாவாட்டு, 22-23 18,053 மெகாவாட்டு, 23-24 19,409 மெகாவாட்டு, 24-25 20,830 மெகாவாட்டு, 25-26 இப்போ 21,307 மெகாவாட். இப்போ இந்த கவுண்டிங்க்கு முன்னாடி இதுதான் ஆண்டுதோறும் படிப்படியாக உயர்ந்து நம்முடைய மின் தேவை அதிகரித்திருக்கின்றன. இந்த மின் தேவை அதிகரித்ததற்கேற்ப நாம் பல்வேறு பணிகளை செஞ்சுருக்கோம். இன்னொன்று ரொம்ப விவரமாக காலையில் ஒரு கருத்தை முன் வச்சார். அதாவது வந்து மின்சாரத்தினுடைய தேவைகளை நம்ம வந்து பூர்த்தி செய்யக்கூடிய வழிகள் இருக்குது. எமர்ஜென்சிக்கு நம்ம எக்ஸ்சேஞ்சில் வாங்குகிறோம். அந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்குறதுக்கு அன்றைய எக்ஸ்சேஞ்ச் என்ன ரேட்டு நிர்ணயிக்குதோ அந்த ரேட்டை நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு தான் பணம் கொடுக்குறோம். யாரும் வந்து நமக்கு சப்ளை பண்ணுறவங்களுக்கு நம்ம கொடுக்கறதில்ல. மின்சார வாரியம் யார் எக்ஸ்சேஞ்சு கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம எக்ஸ்சேஞ்சில் பணத்தை கட்டுறோம், அவங்க நமக்கு சப்ளை கொடுக்குறாங்க, நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம், அவ்வளோதான். இதுதான் எக்ஸ்சேஞ்சுக்கும் மின்சார வாரியத்துக்கும் உள்ள நடைமுறைகள். யார் சப்ளையர், கருப்பா சாப்பா யாருமே நமக்கு தெரியாது. யாருமே அதுதான், இப்போ இருந்தாலும் சரி, முன்னாடி இருந்தாலும் அதுதான். அதனால் எக்ஸ்சேஞ்சுக்கு எமர்ஜென்சிக்கு நம்ம வாங்குகிறோம். இன்னொன்று ஷார்ட் டேர்மில் வந்து நம்ம டெண்டர் போட்டு வாங்குறது இருக்குது. அதே போல் வந்து மீடியம் டேர்மில் நம்ம டெண்டர் போட்டு வாங்குறது இருக்குது. லாங் டேர்மில் டெண்டர் போட்டு வாங்குறது இருக்குது. இப்போ ஷார்ட் டேர்ம்னா ஒரு வருஷத்துக்குள்ளே தேவையானதுக்கு நம்ம டெண்டர் போட்டு வாங்கிக்கலாம். இந்த வருஷம் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் டெண்டர் போட்டு வாங்கிக்கிறது. மீடியம் டேர்ம்னா 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம டெண்டர் போட்டு வாங்கிக்கிறது. லாங் டேர்ம்னா 5 வருஷத்துக்கு மேலே நமக்கு எவ்வளோ தேவையோ அதை வாங்கிக்கிறது. இதுதான் மின்சார வாரியத்தினுடைய நடைமுறைகள். இன்னைக்கு காலையில் வந்து மின்துறை அமைச்சர் சொல்லும்போது வந்து லாங் டேர்முக்கான பர்ச்சேஸ்க்கான வேலைகளுக்கு நாங்கள் இப்போ தொடங்கியிருக்கோம், விரைவில் அதுக்கான பணிகளை மேற்கொள்ள போகிறோன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதை. அதாவது ஒரு வகையில் என்னென்னா, நமக்கு வந்து அதிகமான தேவைகள் வந்து சம்மரில் தான் இருக்குது. கோடை காலங்களில் தான் நம்முடைய உச்சபட்ச மின் தேவைகள் இருக்கும். இப்போது 2 மாதங்கள் அதிகபட்சம் போனால் ஒரு 2.5 மாதம் 3 மாதம் 2 மாதங்கள் தான் அதிகபட்சம் நம்ம எடுத்துக்க முடியும். ஏப்ரல் மேல எடுத்துக்கலாம். அதனால் அந்த காலகட்டங்களுக்காக அந்த 2 மாதத்துக்காக நீங்கள் லாங் டேர்ம்னு போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்கு டெண்டர் போடணும். இப்போ அந்த லாங் டேர்முக்கான கட்டணத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சோம்னா, மின்சாரமே நம்ம அவங்ககிட்ட வாங்கலைன்னா கூட அவங்களுக்கான ஃபிக்ஸட் சார்ஜை கொடுக்கணும். நம்ம என்ன டெண்டர் கண்டிஷனில் போட்டிருக்காங்களோ அந்த ஃபிக்ஸட் சார்ஜை அவங்களுக்கு கொடுக்கணும். அதில் சம்மரில் கூடுது, அந்த 2 மாதம் கூடுது, 15 நாள் கூடுது, 1 மாதம் கூடுது அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம இந்த 4-5 ஆண்டுகள் எப்படி நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 வாரம் தேவை அப்படின்னு நம்ம உணர்ந்தோம்னா அந்த 1 வாரத்துக்கான பர்ச்சேஸ் மட்டும் வச்சுக்கிட்டோம், அதை மட்டும் டெண்டர் போட்டோம். 1 மாதத்துக்கு தேவைன்னா அந்த 1 மாதத்துக்கான டெண்டர் மட்டும் போட்டோம். இல்லை 60 நாட்களுக்கு தேவைன்னா 60 நாட்களுக்கான டெண்டர் மட்டும் போட்டோம். அப்படி போட்டால் கூட எந்த இடங்கள்லையும் அதிகமான விலைகள் நம்ம கொடுக்கல. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பேப்பர்லேயே என்ன ஆவரேஜ் ரேட்டுங்கிறதுலாம் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க. மினிமம் ரேட் அதில் எவ்வளோ இருக்குது என்னங்கிறதையும் பார்த்தங்க. அதனால் வந்து எந்த இடங்களையும் நம்ம கூடுதலான விலைகள் கொடுத்து மின்சாரத்தை வாங்கப்படவில்லை. குறிப்பாக இன்னும் ஒன்று, இந்த மின்சாரத்தில் வந்து அவர் சொன்ன அந்த 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 தோணி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதான் அந்த மின்சார கொள்முதலில் மிகப்பெரிய ஒரு தவறுகள் நடந்தது, இழப்புகள் நடந்தது, நிறைய அதில் வந்து லீக்கேஜ் இருக்குது, அதை அடைக்கணும், சீர்திருத்தம் பண்ணணும், இப்படி பல கருத்துக்களை ஒவ்வொரு இடையிலையும் ஒவ்வொரு ஸ்லைட் அப்பையும் அந்த கருத்துக்களை முன் வச்சுட்டு வந்தாங்க. அதாவது இது கம்ப்ளீட் மின்சாரத்தினுடைய கொள்முதல்ங்கிறது தனியார்கிட்ட வாங்கிறது எல்லாமே டெண்டர் தான். யார் வேணாலும் டெண்டர் போடலாம். ஒன்று நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிறவங்க போடலாம், ஸ்டேட்டை தாண்டி வெளியில் இருக்கிறவங்களும் போடலாம். அவங்க என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்களோ அந்த ப்ரைஸ் டான்ஜெட்கோ ஏற்றுக்கிட்டால் அதுக்கான அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த ப்ரைஸ் டான்ஜெட்கோ ஏற்றுக்கலைன்னா அதுக்கான அக்ரிமெண்ட் போட மாட்டாங்க. திரும்ப அவங்கள கூப்பிட்டு ரேட்டை குறைக்க சொல்லி பேசுவாங்க. குறைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா டான்ஜெட்கோ அக்ரிமெண்ட் போடுவாங்க, ஒத்துக்கலைன்னா ரீடெண்டர் போவாங்க. இதுதான் ஒவ்வொரு ஆண்டுகளும் இருக்கக்கூடிய நடைமுறை. ஆகையால் அதை வந்து மின்துறை அமைச்சர் கொஞ்சம் அதை பார்க்கணும், ஸ்டடி பண்ணி பார்க்கணும், எப்படி கடந்த காலங்களில் அதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து எந்த புதிய மின் திட்டங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். கடந்த 5 வருஷமாக எந்த திட்டங்களும் புதுசாக கொண்டு வரல, ஆனால் செலவினங்கள் கூடியிருக்கு அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு நல்லா தெரியும், வட சென்னை அனல்மின் திட்டம் ஸ்டேஜ் 3 எங்களுடைய கழகத் தலைவர் முதலமைச்சராக இருந்து அந்த திட்டத்தை துவக்கி வச்சாங்க. இன்றைக்கி அதுக்கான மின் உற்பத்திகள் நடந்துக்கிட்டு இருக்கு. 800 மெகாவாட்டுக்கான அந்த மின் உற்பத்தி திட்டங்களை 5 வருஷத்தில் முடித்து அந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உடன்குடி அந்த திட்டங்களையும் முடித்து பயன்பாட்டுக்கு எங்களுடைய முதலமைச்சர்கள் கொண்டு வந்தாங்க.
பொதுவாக போன 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 9032 மெகாவாட் வந்து நம்மளுடைய அந்த நிறுவுதிறனில் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கு. ஒரு 5 வருஷத்தில் மட்டும் நம்ம கூடுதலாக சேர்க்கப்பட்டது. அதில் சோலார் வந்து 7769 மெகாவாட்டு கூடுதலாக கடந்த 5 ஆண்டுகளில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. எண்ணூர் திட்டத்தை பற்றி சொன்னாங்க. அது ஏற்கனவே 73% பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல் உப்பூர் திட்டங்களை பற்றி அதில் சொன்னாங்க. உப்பூர் திட்டங்கள் வந்து நாங்கள் இருக்கும்போது என்னென்னா, ஒரு யதார்த்த கள நிலவரங்களை சொல்லணும்னா, உப்பூருக்கு வந்து தூத்துக்குடியிலேருந்து கோல் எடுத்துக்கிட்டு போய் நாங்கள் மின் உற்பத்தி செய்யணும். அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜை நம்ம காசு போட்டு பார்க்கும்போது செலவினங்கள் கூட வர்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக மின்சார வாரியம் என்னன்னா, அது சம்மந்தமாக ஆய்வு பண்ணி செலவினங்கள் எவ்வளோ வரும், நமக்கு தூத்துக்குடியிலேருந்து உப்பூருக்கு நம்ம கோல் எடுத்துகிட்டு போய் டிரான்ஸ்போர்ட்டில் செலவு கூட வந்தால் நமக்கு இழப்புகள் ஏற்படுமே, அதை ஆய்வு செஞ்சு அந்த திட்டங்களை மறுபரிசீலனை பண்ணலாங்கிறதுக்காக அந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல் நீங்கள் இன்னொரு திட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, குந்தா இருக்குது. அவங்க வந்து பம்பு ஸ்டோரேஜ் எல்லாம் சொன்னாங்க. அந்த குந்தாவை பொறுத்த வரைக்கும் வந்து 2021 வரைக்கும் வெறும் 183 கோடி தான் செலவாக இருந்தது. நாங்கள் 5 வருஷத்தில் அது 2942 கோடி செலவு பண்ணியிருக்கிறோம். ஏறத்தாழ 85 விழுக்காடு பணிகள் முடிஞ்சிருச்சு. மீதம் இருக்கக்கூடிய பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. விரைவாக அதை முடிக்க போகிறாங்க. கொல்லிமலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 73 கோடி தான் செலவாக இருந்தது. நாங்கள் அதுக்கப்புறம் வந்து இப்போ 500 கோடி செலவு பண்ணியிருக்கோம். 506 கோடி செலவு பண்ணி ஏறத்தாழ 90 விழுக்காடு பணிகள் நிறைவடைஞ்சிருக்கு. அந்த பணிகளும் முடிப்பதற்கான பணிகள் 5 வருஷத்தில் வேகப்படுத்தி மிக சிறப்பாக அந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் புதிய மின் உற்பத்தி திட்டங்கள் அது மட்டும் இல்லை, தூத்துக்குடியில் ஒரு புதிய அனல் மின் நிலைய திட்டங்களுக்கான அறிவிப்புகள் நாங்கள் கடைசி ஆண்டு அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். அந்த பணிகளை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். அதுக்குள்ள ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதனால் நம்முடைய மின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கான மின் உற்பத்தி திட்டங்கள் கடந்த காலங்கள் நிலுவையில் இருந்ததை 2 திட்டங்கள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் பம்பு ஸ்டோரேஜ் உள்ளிட்ட திட்டங்கள் நாங்கள் முன்னெடுத்து அதற்கான பணிகளை விரைவாக முடிப்பதற்கு மிக வேகமாக போர்க்கால அடிப்படையில் அந்த பணிகளை செஞ்சுருக்கிறோம். அதேபோல் பணியாளர்கள் பற்றாக்குறையை பற்றி காலையில் வெள்ளை அறிக்கையில் ரொம்ப கோடிட்டு காட்டினாங்க. ஒவ்வொரு முறையும் போகும்போது எங்கே பத்திரிகையாளர் பார்த்தாலும் வந்து பணியாளர் பற்றாக்குறை 60,000 பேர் ஷார்ட்டேஜ், 65,000 பேர் ஷார்ட்டேஜ், 70,000 பேர் ஷார்ட்டேஜ். மதுரையில் பார்த்தாலும் சரி, சென்னையில் பார்த்தாலும் சரி, மின் வாரியத்தில் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இந்த ஒரு பேச்சு தொடர்ந்து மின்துறை அமைச்சர் முன்வைக்கிறாங்க. கடந்த காலங்களிலும் இதே பணியாளர்கள் தான் இருந்தாங்க. இதே பணியாளர்கள் வச்சு தான் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் கொடுத்தோம். எந்த பாதிப்பும் இல்லை. பொதுவாக மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் நம்ம போற்றி வணங்கணும். மழை, வெயில், இரவு, பகல், நேரங்காலம் எதுவும் பார்க்க மாட்டாங்க. 24 மணி நேரம் பணி செய்யக்கூடிய, அதுவும் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றக்கூடியவர்கள் எங்களுடைய மின் வாரியத்தினுடைய பணியாளர்கள். உள்ளபடியே வந்து நம்ம ஒரு நிமிஷமோ 5 நிமிஷமோ பவர் கட் ஆச்சுன்னா நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம். ஆனால் அவங்க நேரங்காலம் பார்க்குறதில்ல. வீடுகளுக்கு கூட போகாமல் உட்காந்து இரவு பகல் பார்க்காம, மழை வெள்ளம் பார்க்காம வேலை செய்கிறாங்க. அப்படி பாராட்டுக்குரியவர்கள். அந்த பணியாளர்களை வச்சு தான் நாங்கள் கடந்த 5 ஆண்டுகள் வந்து எந்தவித தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 343 பணியாளர்கள் எடுக்கப்பட்டதா அந்த வெள்ளை அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். நேற்று வந்து ஏஇ போஸ்ட்டு, ஏஏஓ போஸ்டெல்லாம் எடுத்து ஏறத்தாழ ஒரு 401 பேர்த்துக்கு இன்றைய மின்துறை அமைச்சர், இன்றைய முதலமைச்சர் அவருடைய வச்சு அவர்களுக்கான பணி ஆணைகள் கொடுத்தாங்க. நான் உங்கள் மூலிமா ஒன்று மின்துறை அமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த தாவேக அரசினுடைய மின்துறை அமைச்சர்கிட்ட, இந்த ஆட்சி பொறுப்பேற்ற 40 நாளைக்குள்ளே இந்த மின்சார வாரியம் டிஎன்பிசிக்கு ஒரு லெட்டர் எழுதி இவ்வளோ போஸ்ட் எங்களுக்கு காலியாக இருக்குது, நீங்கள் இதை தேர்வு பண்ணி கொடுங்கன்னு அனுப்பி இந்த 40 நாட்களுக்குள்ள டிஎன்பிசி வந்து அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு அதை ரிசல்ட்டு கொடுத்து தேர்வு பண்ணி அந்த பட்டியலை மின் வாரியத்துக்கு கொடுத்து நேற்று ஆணைகள் கொடுத்தாங்களான்னு ஒரு கேள்வி மட்டும் வைக்கிறேன். இந்த 40 நாட்களுக்குள்ள இது நடந்திருந்துன்னா அவங்க பெருமையோடு சொல்லலாம். அதில் அந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு கருத்து சொன்னார். இது ஏதோ வந்து அவங்க ஒரு பைசா செலவு இல்லாமல் ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. முந்தைய ஆட்சியில் 5 பேர் 10 பேரை அழைச்சி பேசுவாங்க, ஏதோ பேசுவாங்கலாம் சொல்லி சொன்னார். இந்த டிஎன்பிசியில் யார் அப்ளிகேஷன் போட்டால், யார் எக்ஸாம் எழுதுனா, யாருக்கு ரிசல்ட் வந்துச்சு, யாருக்கு அப்பாயின்மெண்ட் வந்துச்சுன்னு தெரியாது. பொதுவாக மின்சார வாரியம் பொதுவாக டிஎன்பிசியிலேருந்து வரக்கூடியது என்னென்னா, அந்த தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய பட்டியல் சம்மந்தப்பட்ட துறைக்கு வரும். அந்த துறையில் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு அந்த போஸ்டிங் போடுவாங்க. எந்த இடங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க, நியரஸ்ட்டாக அவங்களுக்கு எங்கே இருக்க பணியிடங்கள் அந்த போஸ்டிங் போடுவாங்க. அது மட்டும்தான் அந்தந்த துறையினுடைய வேலை. இது கூட தெரியாமல் ஒரு மின்துறை அமைச்சர் வந்து சொல்கிறாரு 5 பேர் 10 பேர்த்த அழைச்சி பேசுவாங்கன்ட்டு. அவர் வெளியிட்ட அந்த ஆணைகள் கொடுக்கப்பட்ட 401 போஸ்ட்டும் கடந்த ஆகஸ்ட்டில் எக்ஸாம் வச்சுது. கடந்த ஆகஸ்ட் மாதம்
எக்ஸாம் வச்சு தேர்வு செய்யப்பட்டு நேற்று அதுக்கான ஆணைகளை கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்தல் இல்லாமல் இருந்தால் நாங்களே எங்கள் முதலமைச்சர் வச்சு அந்த ஆணைகளை நாங்கள் கொடுத்துருப்போம். அதை வந்து ஏதோ அவங்களே வந்து டிஎன்பிசிக்கு அனுப்பிச்சு அவங்களே வெளிப்படைத்தன்மையோடு எடுத்ததை போல் அவங்களே வந்து எந்த விதமான இது இல்லாமல் ரீல்ஸ் வரைக்கும் அந்த லெவலுக்கு அவங்க எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. முதல்ல அவர் கொஞ்சம் உணரணும், அதாவது யதார்த்த நிலையை உணரணும். எந்த அரசியல் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அது எப்போ நடந்துச்சு, இப்போ நம்ம அதை எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒத்துக்கணும் அவங்க. இப்போ நாங்கள் ஒத்துக்கிறோம் போன ஆட்சியில் என்னெல்லாம் நடந்துச்சு, முந்தைய அதிமுக ஆட்சியில் இப்போ நாங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கோம், இந்த ஒப்பீடுகளை சொல்கிறோம். அந்த ஒற்றுக்கொள்ளக்கூடிய யதார்த்த மனநிலை இந்த மின்துறை அமைச்சர்கிட்ட வேணும். அது இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே போல் வந்து நான் இன்னும் கூட அவருக்கு கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோடு சொல்கிறேன். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருக்காங்க, டிப்ளமோ ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு ஒரு 656 பேர்த்துக்கு டிஎன்பிசியில் ரெடியாக இருக்குது. அதுவும் நாங்கள் அனுப்பிச்ச பட்டியல் தான். அது பட்டியல் ரெடியானால் அவங்க உடனே மின்துறை அமைச்சர் அவங்களுடைய முதலமைச்சரை வச்சு பணியாணைகள் அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல் வந்து ஐடிஐ முடித்தவங்களுக்கு ஃபீல்டு அசிஸ்டண்ட், அது ஒரு 1795 பேர்த்துக்கு எல்லாம் முடித்து டிஎன்பிசி ரெடியாக இருக்குது. அதையும் இன்றைய முதலமைச்சரை வச்சு இன்றைய மின்துறை அமைச்சர் வந்து கொடுக்கலாம். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதெல்லாம் பாக்கி இருக்குது, அதையும் சேர்த்து சொல்லுங்கள். ஆனால் ரீல்ஸ் மட்டும் வந்து நீங்கள் எதை கொடுத்தீங்க வெளிப்படைத்தன்மையோடு செஞ்சீங்கன்னு தயவு செஞ்சு மக்கள்கிட்ட ஏமாத்துகிற மாதிரியான ஒரு செய்திகளை போட வேண்டாம் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோள். அதனால் வந்து கடந்த காலங்களில் மின்வாரியம் டிஎன்பிசிக்கு அனுப்பி தேர்வு செய்யப்பட்ட பணியிடங்கள் தான் நேற்று வழங்கப்பட்ட அதற்கான பணி நியமன ஆணைகள். இனி அடுத்து வரக்கூடிய டிப்ளமோ ஹோல்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஐடிஐ முடித்தவங்களாக இருந்தாலும் சரி, ஃபீல்டு அசிஸ்டண்டாக இருந்தாலும் டெக்னிக்கல் அசிஸ்டண்டாக இருந்தாலும் அதுவும் கடந்த திமுக ஆட்சியில் எங்களுடைய கழகத் தலைவர் முதலமைச்சராக இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள் தான் இப்பொழுது அதற்கான ஆணைகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றன. அதே போல் போன 5 வருஷத்தில் மின்வாரியத்தினுடைய உள்கட்டமைப்புகளை பற்றி சொன்னாங்க. போன 5 வருஷத்தில் என்னென்ன வேலைகள் நடந்துச்சு, 122 துணை மின் நிலையங்கள் முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு அந்த வெள்ளை அறிக்கையிலே இருக்குது. அந்த வெள்ளை அறிக்கையிலே 122 துணை மின் நிலையங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்குன்னு இணைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். ஆனால் சொல்லும்போது என்ன சொன்னார், எந்த வேலையும் நடக்கலை, எந்த வேலையும் நடக்கல, நடுவில் எந்த வேலையும் நடக்கலை, எந்த வேலையும் நடக்கலைன்னு ஒரு வார்த்தைகள் இடையில இடைச்செருகளாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அதில் குறிப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மின்மாற்றிகள் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர், அது வந்து 99,573 கடந்த 5 வருஷத்தில் போடப்பட்டதா அவரே அந்த வெள்ளை அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அப்புறம் சொல்லிவிட்டு திரும்ப சொன்னார் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இஹெச்டி லைன் இருக்குது, ஒரு 4003 கிலோமீட்டர் போன 5 வருஷம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு அந்த வெள்ளை அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு என்ன சொன்னார், எதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் வந்து ஹெச்டி லைன் இருக்குது, ஒரு 25,963 கிலோமீட்டரு போன 5 வருஷம் வந்து உள்கட்டமைப்பு பணிகள் அந்த மின் விநியோகத்துக்காக செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த வெள்ளை அறிக்கையில் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே போல் வந்து எல்டி லைன் இருக்குது, ஒரு 23,179 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து போன 5 வருஷம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளை அறிக்கையில் கொடுத்தாரு. கொடுத்து முடிச்சுட்டு எல்லாம் இடையில கேப்பில் வரும்போது திரும்ப ஒரு முறை என்ன சொன்னார், போன 5 வருஷம் எதுவும் நடக்கலை, வருமானம் கூடிச்சு ஆனால் செலவு எங்கே போச்சுன்னு தெரில, அந்த பணங்கள் நிதிகள் எங்கே போச்சுன்னு தெரில அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சார். இது எல்லாம் அவங்க சொன்ன அவங்களுடைய வெள்ளை அறிக்கையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட சரத்துகள், அவர்கள் சொன்ன எண்ணிக்கையை தான் இப்போ நான் இந்த நேரத்தில் உங்கள் இடத்துல முன்வைக்க விரும்புகிறேன். அதே போல் 25 வருஷத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய சப்ஸ்டேஷன் மின்மாட்டிகளை பற்றி சொன்னார். இதெல்லாம் 25 வருஷத்துக்கு மேலாயிருச்சு, இதெல்லாம் இப்போ மாற்றணும், கணக்கில் எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து அதாவது யாருக்குமே தெரியாதவங்களுக்கு வேணால் அது ஒரு புதுசாக தெரியும். ஏன்னா இவர் இப்போ தான் போய் 40 நாள் ஆச்சு, அதனால் அவருக்கு அது புதுசாக தெரியும். ஏற்கனவே மின் வாரியத்தில் பணியாற்றக்கூடியவங்களுக்கு இது தொடர்ந்து அங்கேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு இதெல்லாம் ஒவ்வொரு அரசும் ஆண்டுதோறும் செய்யக்கூடிய தொடர் நடைமுறை பணிகள் ஒவ்வொரு வருஷமும் எடுப்பாங்க. இப்போ நம்ம அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணுவோம், ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த வருஷம் எவ்வளோ துணை மின் நிலையங்கள் எடுத்துக்கிறோம், ஒவ்வொரு வருஷமும் அப்படி நம்ம துணை மின் நிலையங்களுடைய அறிவிப்புகளை வெளியிடுவோம். அந்த வகையில் போன 5 வருஷத்தில் 423 துணை மின் நிலையங்களுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன 5 வருஷம் சேர்ந்து. 423 துணை மின் நிலையங்களில் பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டது இருக்குது, பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருக்குது, நிலம் எடுத்து அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு டெண்டர் கோர வேண்டிய ஸ்டேஜில் இருக்கிறது இருக்குது, சில பணிகள் வந்து நிலம் இல்லாத இடங்களும் இருக்குது. இது எல்லாம் வந்து தொடர் நடைமுறைகள். அதனால் ஏதோ புதுசாக வந்து 25 வருஷத்துக்கு மேலே இருக்கிறது அப்படின்னு சொன்னார். நான் கூட ஒரு கருத்து சொல்ல முடியும். அதாவது என்னென்னா, எங்கெல்லாம் நாங்கள் வந்து இந்த லோ வோல்டேஜ் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நாங்கள் கணக்கெடுத்து ஏறத்தாழ 20,000க்கும் மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றுறோம். உங்களுக்கே தெரியும், அதை நான் சட்டசபையிலையும் சொன்னேன், சில நேரங்களில் பத்திரிகைகள்கிட்டையும் சொன்னேன். இதெல்லாம் வந்து மின்சார வாரியம் கணக்கெடுத்து செய்யக்கூடிய பணிகள்.
இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஆர்எம்யூ போட்டோம். நிறைய எங்களுடைய கழக இளைஞர் அணி சிலர் துணை முதலமைச்சராக இருந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் கூட அவருடைய கைகளாலேயே வந்து அந்த ஆர்எம்யூ வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வந்து 5433 ஆர்எம்யூ வந்து சென்னை உட்பட அந்த சட்டமன்ற தொகுதிகளில் நிறுவப்பட்டிருக்கு. அதில் இன்றைய மின்துறை அமைச்சருடைய முதலமைச்சர் தொகுதி பெரம்பூர் தொகுதியிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 260 ஆர்எம்யூ போட்டு 260 ஆர்எம்யூ வந்து பெரம்பூர் தொகுதியிலேயே கடந்த 5 ஆண்டுகளில் நிறுவப்பட்டிருக்கின்றன. 5433 புதிய ஆர்எம்யூகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. சென்னையில் அதே போல் வந்து யூஜி கேபிள் எங்கெங்கெல்லாம் முடிக்காமல் இருந்ததோ பல நேரங்களில் நான் சட்டசபையில் சொன்னேன். யூஜி கேபிள் முடிக்காத இடங்கள்லாம் அது முழுமையாக முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதையும் நான் எவ்வளோ என்னங்கிறதையும் சொன்னேன். அதே போல் ஒரு நிகழ்ச்சி ஒன்று மின் வாரியத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் நடந்துச்சு. ஒரு 300 பேர்த்துக்கு வந்து பணி உயர்வு கொடுத்து அவங்களுக்கு போஸ்ட் பணி உயர்வு கொடுத்து ஏதோ புதுசாக இந்த அரசு வந்தோடனே வந்து இது வரைக்கும் மின் வாரியத்தில் பணி உயர்வே நடக்கலை, 20 வருஷமாக காத்திருந்த ஒருத்தர் வந்து என்ன பார்த்தாருன்னு இன்றைக்கி அந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறப்ப பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அந்த மின்கல பணியாளர்களை கேட்டாலே சொல்லுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களை கேட்டாலே சொல்லுவாங்க, ஒவ்வொரு வருஷமும் தேதி குறிப்பிடாமல் தேதி மாறாமல் அந்த குறிப்பிட்ட தேதிக்கு முன்பாகவே மின்சார வாரியம் கடந்த 5 ஆண்டுகளாக அவர்களுக்கான பணி உயர்வு வழங்கப்பட்டிருக்கின்றன. இவர் கடைசியாக நாங்கள் ஒரு 300 பேர்த்துக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சார். நாங்கள் அனுப்பின பட்டியல் வந்து நீதிமன்றத்தில் அந்த கேஸ் இருந்துச்சு. டைரெக்டாக போஸ்டிங் வந்தவங்களுக்கும் உள்ள டிபார்ட்மெண்ட்லேருந்து படித்து அந்த போஸ்டிங் வந்தவங்களுக்கான வித்தியாசங்கள் கோர்ட்டில் இருந்துச்சு. அந்த கோர்ட்டு வந்து 11ஆம் தேதி 11/3/2026 ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நாங்கள் 12ஆம் தேதி சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு அந்தந்த மாவட்டங்களில் பட்டியலை சரிபார்த்து எங்களுக்கு தலைமைக்கு திருப்பி அனுப்புமாறு மின்சார வாரியம் கேட்டிருக்கு. அந்த பட்டியலை சரிபார்த்து கொடுங்க. 11ஆம் தேதி தீர்ப்பு, 12ஆம் தேதி அந்தந்த அலுவலகங்களுக்கு அனுப்பி வச்சு பட்டியலை சரிபார்த்து கொடுங்கன்னு அனுப்பிச்சிருக்காங்க. 13ஆம் தேதி அந்த பட்டியல் சரிபார்க்கப்பட்டு உடனடியாக 416 பேர் அனுப்பிச்ச பட்டியலை சரிபார்த்து தலைமை அலுவலகத்துக்கு 13ஆம் தேதி கொடுத்துட்றாங்க. 14ஆம் தேதி சனிக்கிழமை, 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 15 தேர்தல் தேதிக்கான அறிவிப்பு வந்துருச்சு. 15ஆம் தேதி தேர்தல் தேதிக்கான அறிவிப்பு வந்துருச்சு. சரி, தேர்தல் தேதி அறிவிப்பு வந்துருச்சு, பணி உயர்வு வழங்க முடியாது, நிறுத்தி வச்சாச்சு, வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சிருச்சு, புது அரசு பதவி எடுத்துக்கிச்சு. அப்போ ஒரு 300 பேர்த்துக்கு அந்த பணி உயர்வு கொடுத்துருக்குறீங்க. அப்போ வெளிப்படைத்தன்மையோடு சொல்லணும்ல, எந்த தேதியில் நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு, எந்த தேதியில் வந்து தலைமை அலுவலகத்திலேருந்து சம்மந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு இந்த பட்டியல் சரிபார்த்து கொடுங்கன்னு அனுப்பிச்சாங்க, எந்த தேதியில் பட்டியல் சரிபார்த்து தலைமை அலுவலகத்துக்கு வழங்கப்பட்டது, இடையில் எத்தனை நாள் இருந்துச்சு, எதனால் இது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் இந்த பணி நியமன அந்த பணி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோடு சொல்லியிருந்தால் யதார்த்தத்தை நம்ம உணரலாம். ஆனால் அவங்ககிட்ட எப்பயுமே வெளிப்படைத்தன்மை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வழக்கமாக திராவிட மாடல் அரசுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுற அரசு தான் இன்றைய தாவேக அரசு. அப்படி தான் ஒன்றொன்னே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பணி உயர்வுலையும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. பணி நியமன ஆணைகள்லேயும் தாவேக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி தான் ஏதோ அவங்க கொடுத்ததை போல் ஒரு கருத்தை முன் வச்சுருக்காங்க.